மதுரையில் உள்ள பஞ்சதலங்களில் வாயு தலமாகவும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இறைவனை பூஜிக்கும் தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது முக்தீஸ்வரர் ஆலயம். ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜையை முடித்துவிட்டு பிரசாதமான மலர் மாலையை இந்திரனிடம் கொடுத்தார். இந்திரன் அந்த மலர் மாலையை தன் வாகனமான ஐராவதத்தின் மீது வைத்தார். ஆனால் அந்த மாலையின் மகிமையை அறியாத ஐராவதம் தன்னுடைய தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை கீழே வீசி காலால் மிதித்தது. இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் தேவேந்திர பதவியை துறக்கும்படி இந்திரனுக்கும் தெய்வீக தன்மையை இழந்து காட்டு யானையாக திரியும்படி ஐராவத யானைக்கும் சாபம் கொடுத்தார். சாபம் பெற்ற ஐராவதம் பல நூற்றாண்டுகள் காட்டு யானையாக அலைந்து திரிந்து பின்பு வில்வ வனமாக இருந்த இங்கு பூஜை செய்து வழிபட்டது. இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு முக்தி அளித்தார். இப்பகுதியில் உள்ள மக்கள் 30 நாள் இறந்தவர்களுக்கு சென்றால் முக்தி விளக்கு ஏற்றி இங்கு வழிபடுகின்றனர். இதன் காரணத்தினால் தற்போது இத்தல இறைவன் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சிவனுக்கு முன்புறம் உள்ள தூணில் கையில் வீணையை ஏற்றி கொண்டு தட்சணாமூர்த்தி வீணை தட்சணாமூர்த்தியாக வீற்றிருப்பது தனி சிறப்பாகும். இவரை வணங்கி வேண்டினால் கல்வி, கேள்வி மற்றும் இசைஞானம் பெற்று சிறப்பு அடையலாம் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இங்கு அம்பாள் மரகதவள்ளி, ஐயா திருநாமம் முக்தீஸ்வரர். நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு இறைவனையும் இறைவியையும் வணங்கலாம். பெரும்பாலான சிவாலயங்களில் ஆண்டுக்கு 1 வினாடி மட்டுமே சூரிய ஒளிக்கதிர்கள் சுவாமியை வழிபடுவதை பார்ப்போம். ஆனால் இந்த சிவாலயத்தில் மார்ச் 10 முதல் 21ஆம் தேதி வரையும், செப்டம்பர் 19 முதல் 30ஆம் தேதி வரை என மொத்தம் 24 நாட்கள் தொடர்ச்சியாக சூரிய கதிர் சுவாமியை பூஜிக்கிறது. மதுரை நகரில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த முக்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் 5 துளைகள் வழியாக சூரிய ஒளி மாதத்திற்கு 2 முறை வீசுவது மிகவும் பிரபலம். மதுரையில் உள்ள பஞ்சதலங்களில் வாயு தலமாகும்.